இன்றைய வாஸ்து பகுதியில் சார் நாங்கள் வடக்கு திசையில் தோட்டம் வைக்கலாமா? எங்கள் வீட்டுக்கு வடக்கு திசை காலியாக இருக்குது. சில பேர் வடக்கு வாசல் இருக்குது, வடக்கில் தோட்டம் இருக்கலாமா? ஐயா, வடக்கில் தோட்டம் இருந்தால் அது நன்மையா கெட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், வடக்கு திசை பகவான் குபேரனின் திசை. வடக்கு திசையில் தோட்டம் இருக்கலாம், வடக்கு திசையில் தோட்டம் இருக்கலாம், கார்டன் இருக்கலாம். யார் யார் ஜாதகத்தில் வடக்கு திசைக்கு அதிபதியான கிரகம் புதன், ஆனால் அந்த இடத்துல குரு பார்வை இருந்தால் இவர்களுக்கு நன்மையே நடக்கும். லக்னத்தில் குரு இருந்தால் அல்லது லக்னத்தில் சூரியன் இருந்து அந்த சூரியனை குரு பார்த்தால் இவர்களுக்கு இந்த வடக்கு திசை சுப திசையாக இருக்கும். சந்திரன் குருவால் பார்க்கப்பட்டால், சந்திரன் சுய வீட்டில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டால், அல்லது குரு உச்சமாக இருந்து கடகத்தில் சந்திரனால் கேந்திரத்தில் இருந்தால், அல்லது குரு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் இவர்களுக்கு வடக்கு திசை ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும் என்று சொல்லலாம். ஏனென்றால் வடக்கில் கார்டன் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் மனநோய் இருக்காது, பணம் சேரும், வாரிசுகள் நல்லா இருக்கும், மனைவிக்கு நோய் வராது என்று சொல்லலாம். ஆனால் வடக்கு திசையில் தோட்டம் இருக்கும் பொழுது அதில் நீங்கள் பெரிய பெரிய கல் அல்லது வடக்கில் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப பெரிய மரங்கள் இருந்து அந்த வடக்கு தோட்டத்தில் ஆலமரம், அரச மரம் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த செடி வைக்கலாம், கொடி வைக்கலாம், தவிர பெரிய பெரிய மரங்கள் இருக்கக்கூடாது. வடக்கு திசை எவ்வளோ அதிகமாக காலியாக இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு லக்ஷ்மி, பணம் உருவாகும், வரும், மன நிம்மதி இருக்கும் என்று சொல்வேன். ஏனென்றால் வடக்கு திசை அது நாங்கள் சொல்லுவோம் வாட்டர், அந்த திசை தண்ணீரின் திசை. தண்ணீரின் திசையாக இருக்கும் பொழுது அதில் செடிகள் நல்லா வளரும் என்று சொல்லலாம். அந்த கார்டன் சுபிக்ஷமாக இருக்கும், இந்த மெயின்டைன் பண்ணணும். அதில் இலைகள் எல்லாம் காய்ஞ்சா அப்படியே இமீடியட்டாக ரிமூவ் பண்ணணும். ஏனென்றால் ரொம்ப அதிகமாக காஞ்சி போன மரங்கள் வடக்கு திசையில் இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி வராது என்ற அர்த்தம். வடக்கில் புளியா மரம் வைக்கக்கூடாது. வடக்கில் புளியா மரம் வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே அங்கே தங்கும். சில நேரம் அங்கே சல் அந்த மாதிரி சத்தம் எல்லாம் உருவாகும். அது சார் இது இலையுடைய வாய்ஸு அப்படின்வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் புரிகிறதுக்கு. அது சாதாரணமாக சொல்லும் பொழுது புளியா மரம் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. அதுவும் வடக்கு திசை வீடாக இருந்து அங்கே கார்டன் இருந்தால் அங்கே வைக்கவே கூடாது. வடக்கு திசையில் ஒரு பூமி நம்ம வாங்குகிறோன்னு நீங்கள் ஒரு 100 அடிக்கு 100 அடி இருக்குது. அப்போ நம்ம வீடு தெற்கு பாகத்தில் கட்டிட்டு வடக்கு ஃபுல்லாக கார்டன் நீங்கள் வைக்கலாம். வீடு ஒரு 50 அடி கட்டுங்க, 60 அடி கட்டுங்க, அந்த 40 அடி நீங்கள் கார்டன் வச்சால் அந்த வீட்டில் பணம் குறையாது என்று அர்த்தம். வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் என்று அர்த்தம். அதே நேரத்தில் ஸ்கின் டிசீசஸ் வராது என்று அர்த்தம். தன குபேர யோகம் உருவாகும், தன குபேர யோகம் உருவாகும். 99% நான் பார்த்த எல்லா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு வீட்டில் வடக்கு திசை கார்டனாக இருக்குது என்று சொல்லலாம். வடக்கு திசையில் கார்டன் இருக்குது.
அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த கார்டன்லேயே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல், ஒரு வாட்டர் பவுண்டு, ஒரு ஃபவுண்டெயின் எல்லாம் இருந்ததுன்னா அது இன்னும் லக்ஷ்மி யோகத்தை உருவாக்கும், தனயோகத்தை உருவாக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், எனர்ஜி பூஸ்ட் பண்ணும். நீங்கள் காலையில் ஏஞ்சிட்டு காலையில் பகவான் சூரியனை கும்பிட்டுட்டு வடக்கு திசையில் சுற்றி வந்தீங்கன்னா, அதில் கார்டன் இருந்ததுன்னா, அதை கொஞ்சம் சேவை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது மனநோயாளிகள் வந்து இருந்தாங்கனாலே, மாமா மச்சான் யாரோ வராங்க, அவங்களுக்கு வந்து மனநோய் இருக்குது, கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் வந்து தங்குறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசு இருக்காது. அங்கே ஸ்டே பண்ணுவாங்க, நல்லாயிடுவாங்க, தைரியமாக இருப்பாங்க. அந்த வடக்கு திசை கார்டன், இப்போது நம்ம சின்ன வீட்டில் இருக்கோம். சார் நான் ஒரு வீடு வாங்குகிறேன், வெறும் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க, ஆனால் எங்கள் வீட்டு எதிர்க்க கார்டன் இருக்குது. சில பேர் சொன்னாங்க, கார்டன் எதிர்க்க வீடை வாங்கக்கூடாது, நான் வாங்கலாமா? ஐயா, தைரியமாக வாங்குங்க. ஏனென்றால் நம்ம வாங்குகிற பூமிக்கு வடக்கில் கார்டன் இருக்குது அப்படின்னா, அது உங்கள் வீட்டுக்கு நன்மை தான் செய்யும் தவிர தீமை செய்யாது. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கார்டனில் ஏதாவது அரச மரமோ ஆலமரமோ இருந்து அதோடைய நிழலோ அதோடைய இலையோ நம்ம வீட்டில் வந்து படக்கூடாது. அது இந்த மரத்துடைய கிளைகள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. இதை மாத்திரம் கவனிங்க. இதை மாத்திரம் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக வடக்கு திசையில் இருக்கிற கார்டன் நமக்கு நன்மையே செய்யும். இப்போது வடக்கு திசை கார்டனில் நம்ம வந்து தண்ணீர் தொட்டி வைக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் சம்பு வைக்கலாம், போரிங் வைக்கலாம், பெரிய ஸ்விம்மிங் பூல் வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். என்ன வைக்கக்கூடாது? முடிஞ்ச அளவுக்கு முள்ளு செடிகள், கேக்டஸ் செடிகள் வைக்கக்கூடாது. இந்த கார்டன் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஏழை அப்படின்னு சொல்லும்போது, நான் சார் எனக்கு வெறும் 500 அடி இருக்குது சார் வீடு, என் வீட்டு எதிர்க்க தோட்டம் இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, தைரியமாக அந்த வீடை வாங்குங்க அப்படின்வேன். அது மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே பயப்படாமல் வடக்கு திசை பூமி வாங்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு வடக்கு திசையில் கார்டன் தோட்டம் இருந்தால் தைரியமாக வாங்குங்கள், சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.